அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இந்த வாழ்க்கைய நல்ல சிந்தனைகளோட கவலையின்றி வாழும்போது இந்த நாள் மட்டும் இல்லைங்க, எல்லா நாளும் இனிய நாளாக இருக்குன்ற ஒரு பெரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சினே சொல்லலாம். சில பேர் சார் வாழ்க்கையில ஏதோ ஒரு கவலையினால எப்பயுமே கவலையினாலே வாழ்ந்துட்டே இருப்பாங்க. எனக்கு இது சரியில்லையே, குடும்பம் மட்டும் கொஞ்சம் ஒத்துழைப்பாக இருந்திருந்தா, இந்த ஆஃபீஸில் இந்த வேலை மட்டும் கொஞ்சம் ஒத்துழைப்பாக இருந்திருந்தா, இது கொஞ்சம் சரியா இருந்தா, அது கொஞ்சம் சரியா, ஏதோ ஒரு கவலைகள்லையே தன்னுடைய வாழ்க்கையை கடத்தணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இல்லை, இந்த கவலைகள் எப்படி பாருன்னா, இந்த சின்ன வயசுல ஆடு குதிரைன்னு ஒன்று ஆடி இருப்போம். இந்த குதிரை அப்படி ஆடிட்டே இருக்கும்ல, ஆடு குதிரைன்னு. நாம இப்போ டெல்லிக்கு போறோம், நாம இப்போ மும்பைக்கு போறோம், நம்ம இப்போ இதுக்கு போறோம், அதுக்கு போறோம்னு. ஆனா எங்கேயுமே போக மாட்டோம் சார், எங்கேயுமே போக மாட்டோம். இந்த ஆடு குதிரையில இப்படி ஆடிட்டே இருப்போம் பாருங்க. எப்ப தெரியுமா போவோம்? அந்த குதிரையை விட்டு இறங்கினா தான் நம்ம போவோம். உண்மையிலேயே இப்படித்தான் இந்த கவலைகளும். வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணோம்னா, அல்லது வாழ்க்கையில நம்ம முன்னேறணும்னு முயற்சி பண்ணோம்னா, இந்த பிரச்சனைகள்ல இருந்து இறங்கி வேறு விதமாக சிந்திக்கும் போது மட்டும்தான் நம்ம அந்த வாழ்க்கையில இருந்து ஜெயிக்கவே முடியும். சார், ஒரு பார்வை இல்லாத ஒரு பிச்சைக்காரர், அவர் என்ன பண்றாரு, ஒரு போர்டு வச்சிருக்காரு. அவர் ஒரு போர்டு வச்சு, எனக்கு கண் தெரியாது, எனக்கு உதவுங்கள்னு ஒரு தட்டை வச்சுட்டு உட்கார்றாரு. கண்ணு தெரியாது, எனக்கு உதவுங்கள், காசே வரமாட்டேங்குது. ரொம்ப கவலையோட அழ ஆரம்பிச்சிடறாரு. ஒரு கட்டத்துல ரொம்ப கவலையோட அழகுறாரு. அந்த பக்கமா ஒரு கவிஞர் வர்றாரு. கவிஞர் அவர் இப்படி பார்த்தவரு, ஏன்பா அழறான்னு கேட்கிறாரு. இல்லைங்க, ஒரு கண்ணு தெரியாதவன் மேல கூட பரிதாபம் இல்லாம இந்த மக்கள் இருக்காங்களே, எனக்கு காசு கொடுக்க கூட இவங்க தயாராக இல்லையே, இப்படிப்பட்ட இரக்கம் இல்லாத இந்த உலகத்துல என்னை படைச்சிட்டியே, அதுவும் கண்ணு இல்லாம படைச்சிட்டியேன்னு அந்த கடவுளை நொந்துக்கிறேங்க, கண்ணு இல்லாம இப்படி பண்ணிட்டியேன்னு நொந்து அலறேங்கன்னு ஓன்ட்டு அழுகுறான். இப்ப இவர் கொஞ்சம் காசு போடுறாரு, கவிஞர் கொஞ்சம் காசு போட்டு அந்த போர்டை எடுத்துட்டு போய் மாத்துறாரு. போர்டை கொஞ்சம் மாத்தி கொண்டு வந்து வைக்கிறார். சார், காசு கொட்டுது, வர்றவெல்லாம் காசு கொண்டு வந்து போட்டு போறான். இப்போ அவர், என்னடா போர்டில் எழுதிருக்கீங்க, நீங்க என்ன எழுதிருக்கீங்கன்னு என்னால பார்க்க முடியாது, இதுல என்ன எழுதிருக்கீங்க? கவிஞர்கிட்ட கேட்கிறாரு, இதுல என்ன எழுதிருக்கீங்க? நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த அழகான உலகத்தை என்னால் பார்க்க முடியவில்லை, ஆனாலும் இந்த உலகத்தில் வாழ வேண்டியிருக்கிறது, நீங்கள் தான் அதற்கு உதவ வேண்டும்னு அந்த போர்டில் எழுதிட்டு போயிருக்காரு. ஒரே விஷயம்தான். அதை வேறு வகையான ஒரு வார்த்தைகள்ல சொல்லும் போது ஒவ்வொருத்தருக்குள்ளும் அந்த இரக்க குணம் தூண்டப்படுது. அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு போறாங்க. ஒரு கவலையிலிருந்து, ஒரு பிரச்சனையிலிருந்து, பிரச்சனையே இருந்தோம்னா அதை தீர்க்கவே முடியாது சார். ஒரு படி இறங்கி எதை மாற்றலான்னு சிந்திக்கணும். இன்னொன்னு, இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒரு வகையில் எல்லாத்தையும் இணைத்து 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 தான் செயல்படுது. ஒவ்வொன்றையும் இணைத்து இணைத்து செயல்படுது. ஒருத்தன் ரொம்ப கவலையோட மலை உச்சியில போய் தற்கொலை பண்ணிக்கலான்ட்டு போனான். தற்கொலை பண்ணிப்போம், நீ வாழவே வேணாம், தற்கொலை பண்ணிக்கலான்னு. அப்போ ஒரு குருவை சந்திக்கிறாருங்க. இந்த குரு அவனை பார்த்துட்டு சொல்றாரு, நீ தற்கொலை எல்லாம் பண்ணிக்க, ஆனா இந்த காட்டுல நட, இந்த காட்டுல நட. அப்போ ஒரு 3 மனிதர்களை நீ சந்திப்ப. அந்த 3 மனிதர்கள் வாழ்க்கையினுடைய சாராம்சத்தை உனக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் உனக்கு தற்கொலை பண்ணிக்கணுன்ற எண்ணம் வந்துச்சுன்னா பண்ணுட்டு போயிட்டாரு. இப்போ நடந்து போகும்போது முதல் மனிதனை சந்திக்கிறாங்க. அந்த முதல் மனிதன் என்ன பண்றாரு, மரத்தை வெட்டி அதை ஏதோ பலகையா மாத்திக்கிட்டே இருக்காரு. மரத்தை வெட்டுறாரு. இந்த மரத்தை வெட்டி பலகையா மாத்துறவர் நமக்கு வாழ்க்கை என்னடா கத்துக் கொடுக்க போறாருன்னு ஒரு யோசிக்கிறாங்க. நடந்து போனா இன்னொரு மனிதர் ஈயத்தை காய்ச்சி கம்பிகளை உருவாக்கிட்டு இருக்காரு. ஈய கம்பிகளை உருவாக்கிட்டு இருக்காரு. என்னடா, மரம் வெட்டுறவனும் ஈய கம்பியை உருவாக்குறவனும் நமக்கு என்ன வாழ்க்கையை கத்துக் கொடுத்துட்டு போறாங்க. இப்படி அந்த கம்பியை பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஒரு வாழ்க்கையை பத்தி ஒன்றும் புரியல. மூணாவதா போனா அங்க ஒரு வயலின் கலைஞர் அந்த வயலினை வாசிச்சுட்டு இருக்காரு. அவ்வளோ அற்புதமான ஒரு இசையோட கண்ணுல கண்ணீர் வர்ற அளவுக்கு வாசிக்கிறாரு. ஒரு ஆச்சரியத்தோட அந்த வயலின் கலைஞரை பார்க்கிறாரு. அந்த வயலினை பார்க்கிறாரு. அப்போதுதான் தெரிகிறது, நாம் வரும்போது ஒருத்தர் மரத்தை வெட்டினார்ல, அடுத்து ஒருத்தர் ஈய கம்பியை உருவாக்குனார்ல, மூணாவதா ஒருத்தர் வாசிக்கிறார்ல, இது எல்லாமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. இந்த மரம் வெட்டப்படுவதும் ஈயம் காய்ச்சப்படுவதும் இந்த வயலின் வாசிப்பதற்காகத்தான் இந்த பிரபஞ்சம் இப்படி உருவாக்கி இருக்கிறது. ஆக நமக்கு இந்த பிரபஞ்சத்தினுடைய வடிவம் என்னன்றது இன்னும் புரியல. நமக்கு ஏதோ ஒரு கவலைகள் வருதுன்னா இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒரு செயலுக்காக இதை உருவாக்கி இருக்கிறது நமக்கு தெரியல. அதை புரிந்து கொண்டால் வாழ்க்கை புரிந்துவிடும். நான் வாழ்க்கையை நோக்கி சந்திக்கிறேன்னு அவன் ஓடிட்டான் சார். வாழ்க்கையை நோக்கி பார்க்கிறேன்னு போயிட்டான் சார். இப்ப நம்ம வீட்டில இருந்து அல்லது வீட்டு வாசல்ல இருந்து பார்த்தா நமக்கு தெரு அளவுக்கு தானே தெரியும் இல்லையா? மொட்டை மாடியில இருந்து பார்த்தா 2 தெரு தெரியும். நீங்க விமானத்துல இருந்து பார்த்தா ஒரு ஊரே தெரியும். விமானத்துல இருந்து பார்த்தா அதுக்கு மேல இருந்து பார்த்தா ஒரு நாடே தெரியும்னு வச்சுக்கோங்களேன். சேட்டலைட்ல பார்த்தோம்னா ஒரு நாடே தெரியுது. அப்ப
இந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கம் என்னன்றதை நம்ம புரிந்து கொள்வதற்கு நாம் நம்முடைய தகுதியை உயர்த்தி கொண்டே போகணும், உயரமாகிட்டே போகணும். கவலையா இருக்கோமா, பிரச்சனையா இருக்கோமா, இந்த பிரச்சனைக்கு என்ன தெரியுமா தீர்வு? நம் தகுதியை வளர்த்து கொள்வதுதான் பிரச்சனைக்கான தீர்வு. தகுதியை வளர்த்துட்டு உயரமாக்கிட்டே போனோம்னா இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ராமாயணத்துல ஆஞ்சநேயருக்கு ஒரு பெரிய சவால் வந்துச்சு. இலக்குவன் உளுந்து கிடக்காரு. இலக்குவன் இந்திரஜித் விட்ட அந்த பாஷான அம்பினால விழுந்து கிடக்காரு. லட்சுமணனை காப்பாற்றணும், சஞ்சீவி மலையினுடைய மூலிகையை எடுத்துட்டு வரணும். போய் பார்க்கிறாரு ஆஞ்சநேயர். சஞ்சீவி மலை பெருசா இருக்கு, ஆஞ்சநேயர் சின்னதா இருக்காரு. எப்படா இவ்வளவு பெரிய மலையில இருந்து மூலிகை எடுக்க போறோம்னு யோசிச்சாரு. இப்ப ஆஞ்சநேயர் என்ன தெரியுமா பண்ணாரா? அனுமன் என்ன பண்ணாரா? தன்னுடைய தகுதியை வளர்த்துக்கிட்டார், விஸ்வரூபம் எடுத்து நின்னார், தன்னுடைய தகுதியை வளர்த்துக்கிட்டார். இப்ப அந்த மலை சின்னதாயிடுச்சு, ஆஞ்சநேயர் பெருசாயிட்டார். நமக்கு முன்னாடி பிரச்சனை பெருசா இருந்துச்சுன்னா நாம நம்மளுடைய தகுதியை உயரத்தை வளர்த்துக்கணும். வளர்த்துட்டோம்னா அப்படி அந்த மலையை தூக்கி அப்படி போட்டார், அப்படி பிரச்சனையை தூக்கி அப்படி போட்டுடலான்னு ராமாயணம் நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு போகுது. அப்படி கவலைகளோடு இருந்தா நம்ம அந்த ஆடு குதிரையிலேயே இருப்போமே தவிர அதை விட்டு இறங்கி வரும்போதுதான் நாம் வாய்ப்புகளை கண்டுபிடிக்க முடியும். கவலைகளை விட்டொழியுங்கள், வாய்ப்புகளை கண்டுபிடியுங்கள், வாழ்க்கையை அனுபவியுங்கள். நன்றி, வணக்கம்.